கோடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 5ஆம் தந்திரம் பாடல் 1549. வழி சென்று மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்று அறுத்து ஆங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு ஒளி செல்லில் உம்பர் தலைவன் முன் ஆமேன். ரொம்ப ஒரு டாப்பான மைய கருத்து என்னன்னா, அந்த உண்மையான தேடுதல், அந்த தேடுதல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத்ஃபுல்னஸையும் இந்த உலக மாயை விலகி இருத்தலும் தான் ஒரு மைய கருத்து. இந்த முதல் வரிக்கு பார்த்தோம்னா, வழி சென்று மாதவம் அப்படின்னா நம்ம சித்தர்கள், ஞானிகள், ஆசைகளற்ற பற்றற்ற சிவத்தியானத்தை நோக்கி செல்லக்கூடிய வழி. இரண்டாவது பழி சொல்லும் வல்வினை அப்படின்னாக்கா, ஆணவம் கர்மம் மாறி இதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுல பிடிச்சுக்கிட்டு உலக ஆசைகளை மாட்டிக்கிட்டு பிறவி துயரங்களையும் கர்ம வினைகளையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படின்றாரு. மூன்றாவது வரை வழி செல்லும் வல்வினையாளர் அப்படின்னாக்கா, ஞான மார்க்கத்துல நம்ம செல்லாம பொன் பொருள் பதவி உலக பற்றுகள்ல மூழ்கி இந்த புற வாழ்க்கையில இன்பமா இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு கடைசியா சொல்ற வரிகள் பற்றுகள் நீக்கி வினைகள் அறுத்து ஆன்மா சிவன் திருவடியை அடைவதன் மூலமாக முக்தி பெறலாம் அப்படின்றதுதான் இந்த பாடலினுடைய கருத்தா நான் உணர்றேன். எனக்கு ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெகுளாளர், அருளாளர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அருளாளர் அப்படின்னா இறைபக்தி பின்பற்றி இருக்கக்கூடியவர். வெகுளாளர் யாருன்னா கொஞ்சம் டாம் டோம்னு வாழ்க்கையில ஒரு பளபளப்பாக சமுதாயத்துல ஒரு ஹைலைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. இவரு என்ன பண்றாருன்னா, உலக பற்றுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களான யாகங்கள் செய்யறது, பல கோயில்களுக்கு சென்று காணிக்கைகள் கொடுக்கறது, நீண்ட விரதங்கள்லாம் இருக்கிறது, அப்புறம் நிறைய தவம் எல்லாம் பண்ணி மெடிடேஷன் எல்லாம் பண்ணி பெரிய பதவி வேணும், நிறைய பொருள் சேர்க்கணும், செல்வம் சேர்க்கணும், பல மடங்கு பெருகணும், எதிரிகள்லாம் அழியணும் அப்படின்னு உலக ஆசைகளையே பிரதானமா வைக்கிறது. பிரைமரி ஃபேக்டர் பார்த்தோம்னா லைஃப் என்ஜாய்மெண்ட் அப்படின்றத வச்சுக்கிட்டு அவருடைய தவத்தில இருந்தெல்லாம் இறைவன்ட்டு பெற்ற கெயின் எல்லாம் திருப்பி உலக பயன்களை பெறுவதற்காகவும் பேரம் பேசுவது போல வழி செல்லும் வல்வினையார் திறம் அப்படின்னா உலக வழியில சென்று கர்ம வினைகளை பற்றி கொள்ளுதல், அதிகமாக்கி கொள்ளுதல். இது வெகுளாளர்களுடைய ஒரு வழிமுறை. அதே அருளாளர் அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தனியான பிளேஸ சூஸ் பண்ணிக்கிறது, ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப சாமி கும்பிடுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஒரு வழிபாடுகள் எல்லாம் ரொம்ப பிரபலப்படுத்தாம ஒரே குறிக்கோள், இப்பிறவியில துன்பத்தை கடக்கணும், இறைவனோடு இரண்டரை கலக்க வேண்டும், எனக்கு பணம் பதவி புகை இந்த மாதிரி ஆசைகள்லாம் தேவையில்லை, அவருடைய தவத்தின் மூலமாக அவனை சென்று மாதவம் வைகின்ற போது அப்படின்னா ஆசைகளற்ற உண்மையான வழியில் செல்ல வேண்டும் அப்படின்றது. அப்போ அருளாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆசைகளை வினைகளை முழுவதுமாக இந்த பிறவிலேயே அறுத்து மனதை இறைவனை நோக்கி திருப்பி அவர் எங்கும் இருந்தாலும் அந்த இடத்திலே அவருக்கான பேரானந்தம் கிட்டும் என்று நினைத்து ஆழமான தியானத்தில் இருக்கும் போது அருளாளர்களுக்கு ஒரு நாள் ஒளி பிழம்பாக இறைவன் காட்சியளிப்பான் அப்படின்றது இந்த பாடல ஒரு சின்ன விளக்கம் மூலமாக முற்பட்டேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. அருமையா திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 5ஆம் தந்திரத்தில் 21வது அத்தியாயம் புறச்சமய நிந்தனை. இந்த அத்தியாயத்தின் இறுதி பாடலாக 1549 பாடலில் வருகிறது. பாடல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிக்கின்றது. வழி சென்ற மாதவம் வைகின்ற போது வழி செல்லும் வல்வினை பற்று தாங்கி
செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு மொழி செல்லில் உண்ப தலைவன் நாமே. வழி சென்று மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறு தாங்கே. வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு ஒளி செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. இதன் விளக்கமாக சரவணனையா தளத்திலிருந்து, இறைவனை அடைகின்ற வழியில் ஆசைகள் இல்லாமல் சென்று புரிகின்ற மாபெரும் தவமானது அதன் பயனால் நிலை பெற்று நிற்கின்ற போது, ஞானிகள் பழிக்கின்ற உலக வழிகளில் செல்லும் போது வலிமையான வினைகளினால் கட்டியிருக்கின்ற பற்றை அறுத்துவிட்டு தாம் இருக்கின்ற இடத்திலேயே இறைவனை நோக்கிய வழியில் செல்லுகின்றவர்கள் வலிமையான வினைகளில் ஆட்பட்டு வினை வழியே செல்லுகின்ற உலகத்தவர்களின் உறுதியான பந்தபாசங்களை விட்டுவிட்டு இறைவன் இருக்கின்ற இடம் நோக்கி அவனை அடைகின்ற வழியில் சென்றால் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இறைவனின் முன்பு சென்று நிற்பார்கள் அப்படின்னு சரவணத்தில் கொடுத்திருக்கு. தேவரோட இருக்கலாம். வையத்தின் கண் வழி நடக்கும் பரிசொன்று உண்டு என்று மேற்கூறப்பட்ட வழியிலே சென்றதாகிய பெரிய தவம் தனது பயனை கொடுக்கின்ற காலத்தில் மக்கள் தங்களுக்கு வழி வரக்கூடியதான வலிய வினைக்கட்டினை அறுத்தொழித்து அது காரணமாக முன்பெல்லாம் அழிவு வழியில் சென்று கொண்டிருந்த அச்செயலில் பொருந்துதலாகிய தன்மையை விடுத்து நல்ல இடத்தை அடைவார். அங்கனம் அடைந்தால் தேவர் பிரானாகிய சிவன் வெளிநின்று அருள் புரிவார். இதன் குறிப்புரையாக வைக்கின்ற என்பதற்கு செயற்படு பொருள் வருவிக்கப்பட்டது. வாய்க்கின்ற என பாடம் ஓதலுமா. பழி அறிவுடையோர் பழித்து சொல்லும் சொல். அழி என்னும் முதல்நிலை தொழிற்பெயர் அதனை தரும் வழியை உணர்த்திற்று. அழிவில் செல்லும் அவ்வினை என்க ஆறுதல் பொருந்துதல். ஒளி என வாளா கூறினமையின் சிறந்த இடமாயிற்று. அது ஞானமாகிய நிலம் என்க. செல்லில் என்ற அனுவாதத்தால் செல்லுவர் என்பதும் பெறப்பட்டது. இதனால் தவமுடையார்க்கே புறச்சமய மயக்கம் நீங்கி பயன் உண்டாதல் கூறப்பட்டது. தவமாவது மேற்கூறிய சரியை முதலிய மூன்றுமே யாதலை நினைக. இங்கு மாதவம் என்றதும் அதனை குறித்த பொருட்டேயா அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. கௌரியமா வணக்கம் வாருங்கள். மிக அருமையான விளக்கங்க. நிறைய நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்கோம். எல்லாமே புரிஞ்சிருக்கு, எல்லாமே சொல்லியாச்சு. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1549. வழி சென்ற மாதவம் வைக்கின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்று அறுத்து ஆங்கே. வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு உளி செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. Translation. While pursuing the path of great penance, cut off the attachment with the degrading deeds and cut off the association with the men of bad deeds. Thus attempt and be in front of the Lord of the Celestials. கொடுத்துருக்காங்க. நேத்து நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அந்த பாடல். முன்னாடி அந்த பாடல் விதிவெளியே நம்ம போனோம்னா அந்த வழி நடப்பாருக்கு பரவலுமாமே, அது வினைகள் சேர்ந்துக்கிட்டே தான் போகும். இப்போ ஆனால் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மதி வழியே நம்ம போகணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விதி வழியே போகாமல் மதிக்கு வாங்க, அதுதான் இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. அது ஒன்று தான் நம்ம பற்றி கொள்ள முடியும். அங்கே மதியாக இருக்கிறது, நமக்குள்ள மதியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு மாதவம் தான். அந்த மாதவம் தான் நந்தி தேவராக நான் பார்க்குறது. அந்த நந்தி தேவர் தான் நமக்குள்ள அவேர்னஸை கொண்டு வர்றது. இது வந்தால் தான் நம்ம இந்த வினைகள்லேருந்து நம்மளால் மீள முடியும். வழி சென்ற மாதவம் வைக்கின்ற போது, இந்த நம்ம விதி வழியே போகிறதுலே மதியை கொண்டு வைக்கிற போது பழி சொல்லும் வல்வினை பற்று அறுத்து ஆங்கே. இது வல்வினைன்னு சொல்கிறாங்க.
சாதாரண வினை இல்ல. கடுமையான வினை, நமக்கு இருக்கிற கடுமையான வினை, நமக்கு இருக்கிற இந்த கன்மமும், மாயையும் தான். நம்ம மனது சொல்றபடியே அந்த மாயைப்படி நடக்கிறதும், அத நல்லா பார்த்துக்கணும் நம்ம ஓடுறதும், அதுதான் இங்க கடுமையான வினையாக நமக்கு இருக்கு. வல்வினையாக இருக்கு. அந்த பற்ற அறுத்து, அந்த மனதோட இருக்கிற நம்ம அந்த பற்ற வந்து நம்ம அறுக்கணும். மனதுபடியே போகாம, இந்த உலகியல்லே பற்று வச்சு மனது என்ன சொல்லுதோ அதுபடியே போகாம, அந்த பற்ற அறுத்தாங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு. வல்வினையார் திறம்ங்கிறது இங்க அந்த ஈகோ. மேல 2வது வரியில பார்த்தது நம்ம கன்மமும், மாயையும். இங்க 3வது வரியில நம்ம ஆணவம். ஏன்னா தவத்திறம் பூண்டு அப்படின்பாங்க. தவத்திறம்னா அந்த தவ வேடம் பூண்டு அப்படின்றது. அது வேடம்ங்கிற அர்த்தத்துக்கு எடுத்துக்கலாம் திறம்ங்கிறத. அந்த நம்ம வேடம் என்ன பூண்டிருக்கோம்னா, இந்த உடம்பு, இந்த மனசு இதுதான் நான் அப்படின்ற இந்த நான் என்ற ஒரு வேடம் இருக்கு இல்லையா? அதையும் இங்க விடணும். அந்த ஈகோவையும் இங்க விடணும். அதையும் விட்டுட்டு அதுவும் வல்வினை. நமக்கு இருக்கிற இந்த 3 வல்வினையாக நமக்கு இருக்கிறது என்னன்னா, அந்த ஈகோ, ஆணவம், கன்மம், மாயை. மனமும் நமது, ஈகோவும் நம்ம ஆணவமும் தான். இத விட்டுட்டு ஊழி செல்லில் உம்பர் தலைவன் முன்னாமே. இந்த வழியில நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போனோம்னா, உம்பர்னா தேவர்கள். தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு நம்ம முன்னாடி போய் நிக்க முடியும். அவங்களுக்கு முன் நம்மளும் நிப்போம். இதுதான் நமக்கு இருக்கிற முதன்மையான வழியாக இங்க இருக்கிறது. ஏன் இந்த புறச்சடங்கு இதோட இந்த பாடல் வந்து நிறைவுக்கு வருது. ஏன் புறச்சடங்கு வந்து அது தேவை, எப்ப தேவைன்னா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு அது தேவை. நம்ம என்னன்னே தெரியாம இருக்கிறதுக்கு அது இல்லாம நம்ம மனதாலேயே நம்ம மனதை வந்து ட்ரெயின் பண்ற வேலை தான் இந்த புறச்சடங்குமே. அதிலே நிற்கக்கூடாம நம்ம அதிலே நிற்காம அடுத்தடுத்து நம்ம உள்ளே போகணும். எப்படி நேற்று பார்த்தோம் இல்லையா, ஒரு புண்ணு வருது, அது வந்து ரொம்ப வல்வினை, கடுமையான ஒரு வினையால் நமக்கு ஒரு ஒரு காயம் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டால் பத்தாது. பேண்டேஜ் போடலாம், அது வந்து டெம்பரவரியாக இருக்கும். அது போல தான் இந்த சடங்கு முறைகளும், கோயிலுக்கு போகிறதும். இப்போ கோயில் போயிட்டு வர வரைக்கும் நல்லாயிருக்கும், அந்த சடங்கு செஞ்சிற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஒரு தாயத்து கட்டுற வரைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அது ஒரு டெம்பரவரி தான். ஆனா இது வல்வினை, இது கடுமையான வினை. நம்ம வினைகளால வந்த ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த காயத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் நம்ம மருந்தெடுத்து நம்ம உடம்பையும் தூய்மைப்படுத்தணும். அது மட்டும் பத்தாது, அந்த வினை எங்கேருந்து வருது, நம்மளோட மனதுல ஏதோ ஒரு காயமாக இருக்கிறது தான், அந்த வினை தான் இதுல நமக்கு தோல்ல வர காயம் அப்படின்னு சொல்லி அங்க போய் நம்ம மனதை சுத்தம் பண்ணணும். இது கடுமையான வினையா இருக்கிறதுனால, இதுக்கு நம்ம ஆழமா இறங்கி மனதுல போய் சுத்தம் பண்ணணும். இது புறச்சடங்குலே நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா, அது ஒரு பேண்டேஜ் போடுற மாரி தான். அது திரும்ப திரும்ப நமக்கு உள்ள எவ்வளோ வினைகள் இருக்கோ, அதுக்கான இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பரவிக்கிட்டே தான் இருக்கும். அந்த இது இல்லாம நம்ம உள்ளுக்குள்ள இன்னும் இறைவன் எங்க இருக்கிறாருன்னோ, அந்த கவனத்த தான். எந்த பக்கம் கவனம் போடுறீங்க? இந்த மனதுக்கு எப்படி சக்தி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் கவனம் போடுறதுனால தான். அந்த கவனத்த அப்படியே திருப்பி அந்த கனெக்ஷனை எடுத்து நமக்கு உள்ள போட்டுட்டோம்னா, மனமும் அடங்கிரும். என்ன கவனமே வர்றதில்லையே, நான் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றான், அவன் கவனிக்கவே மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இது அடங்கி நமக்குள்ள இருக்கிற இறை உணர்வுக்கு நம்ம கவனத்த குடுக்க குடுக்க, அதுக்கு சக்தி குடுக்க குடுக்க, அது பேச ஆரம்பிக்கும்போது தான் உணர்வு பேச ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க அந்த அந்த இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? கேட்கிறேன்ற உணர்வுல தான் நம்ம இருக்கோம். நான் என்ற உணர்வு, அந்த கேட்கறதே நீக்கிட்டா, நான் அங்க இருக்கிறேன்ற உணர்வு இருக்கு இல்லையா? நான் இருக்கிறேன்ற அந்த ஒரு பேஸ் உணர்வு. அது எதுலயுமே கலக்காது. அதுல எந்த ஒரு விஷயமே நம்ம கலக்கல. நான் கேட்கிறேன், பார்க்கிறேன், சிரிக்கிறேன், அந்த இது எல்லாம் இல்லாம நான் இருக்கிறேன். நான் ஒரு உணர்வு, நாம அந்த அதுதான் சிவ உணர்வு. அந்த ஒண்ணுமே இல்லாத ஒரு உணர்வு. நான் ஜஸ்ட் இருக்கிறேன்ற ஒரு இருப்பு நிலை மட்டும் நம்மள்ட்ட ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் இருக்கிறேன்ற உணர்வு மேல தான் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம அந்த ஆழமான அந்த நிலைக்கு நம்ம போகும்போது, அந்த இருப்பு நிலையிலே இருக்கும்போது, அதுக்கு சக்தி குடுத்து நம்ம அதிலேயே நிற்கும்போது, அந்த தூய ஒண்ணுமில்லாத அந்த ஒரு நிலையில இருக்கும்போது, அந்த அந்த ஒரிஜினல் சக்தியோடயே நம்ம கலந்து நிக்கிறோம். இந்த மாயையான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நிக்காம,
அந்த இருப்பு நிலையிலே நம்ம போய் கலந்து அதுக்கு வந்து அந்த நந்தி தேவர் தான் அந்த பசுவாக இந்த பக்கம் திரும்பிட்டே இருக்காம மாதவம் புரிஞ்சு அந்த இறைவன் அடியே நினைத்து இந்த ஈகோவையும் இந்த மனதையும் நம்ம வெல்லணும். ஆன்மாக்கு அந்த விடுதலையை கொடுக்கணும். இதிலே சிக்கிட்டு இருக்கு இந்த நம்ம ஆன்மா. அதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஆன்மாவுக்கு நம்ம விடுதலையை கொடுக்கணும். இந்த மனதிலிருந்தும் இந்த நானுன்ற ஒரு வேடம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இதிலிருந்து நம்ம விடுதலை கொடுத்து அந்த நம்ம ஆன்மாவை வந்து இறைவன் அடியில சேர்க்கணும். அந்த பொறுப்பை எல்லாரும் கையில எடுத்துக்கணும். புற விஷயத்திலே மட்டும் இல்லாம இது ரொம்ப கடுமையான வினையா இருக்கிறதுனால இறங்கி தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு நமக்குள்ள தான் நம்ம இறங்கணும். நமக்குள்ள தான் அந்த இறைவன் ஆதாரமாக இருக்கிறாரு. அதுக்குள்ள ஆழமா ஆழமா நீங்க போக போக அந்த இருப்பு நிலையை பற்றி கொண்டே இருக்க அந்த ஒண்ணுமில்லாத அந்த மனதுல இருந்து நம்ம விடுபடுவோம். அந்த மனதுல இருந்து விடுபட்டு அப்புறம் நானுன்றதுலயும் விடுபட்டோம்னா அந்த ஆன்மாக்கு விடுதலை கிடைச்சு நம்ம இறைவன் அடியே சேருவோம். அந்த இதுக்காக தான் எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாருக்குள்ளேயும் அந்த இறைவன் தான் இருக்கிறாரு. எல்லாருமே அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே பிறவி பயனை எல்லாருமே அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம வரிசையா எல்லாருடைய விளக்கங்களும் பார்த்தாச்சு. கூடுதலா ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மந்திரத்தை ஒரு முறை வாசிச்சுக்கலாம். வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறுத்து ஆங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டுட்டு உழி செல்லி உம்பர் தலைவன் முன்னாமே அப்படின்னு சொல்றார். நேற்று பார்த்தோம் நம்ம வையம் கழி நடக்கொண்டவர் கற்பனை கேட்பர் அப்படின்னு. அந்த வையம் எது கழி எதுங்கிறத நம்ம முடிவு செய்யணும். நம்ம தான் முடிவு செய்யணும். அத பல அடுக்குகள்ல நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஒரு உயரத்திற்கும் ஒரு வையம் உண்டு, ஒரு உயரத்திற்கும் ஒரு கழி உண்டு. யார்ட் ஸ்டிக் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு. அப்ப அதெல்லாம் பண்ணா அதுக்கு என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்னா அது அடுத்த மந்திரத்துல சொல்றாருன்னு சொன்னேன். இப்ப சொல்லியிருக்காரு என்ன அது எது முதல்ல பயனை பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து நம்மள ரொம்ப அழகா மோட்டிவேட் பண்ணி முன்னாடி கொண்டு போகக்கூடியது. என்ன சொல்றாரு? உழி செல்லில் உம்பர் தலைவன் முன்னே அப்படின்னு சொல்றாரு. உழி அப்படின்னா இடம். அந்த இடத்திற்கு நாம் சென்றால் உம்பர் தலைவன் முன்னாமே அப்படின்னா அவனுடைய முன்னாடியில் நாம் நிற்போம். அப்ப இந்த நம்ம சாலோகம், சாமீபம், சாரூகம், சாயுஜம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம்ல. இந்த இடத்துல அவன் முன்னாடியே போய் நம்ம நின்றுவோம். அவ்வளவுதான், முடிஞ்சே வச்சு. அப்போ இதான் பயன். அப்போ எது பயன்? உழி செல்லில் உம்பர் தலைவன் முன்னே அவன் முன்னாடி போய் நின்றாச்சு. ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்கணும். அததான் இந்த இடத்துல சொல்றாரு அவரு. இது பயனை நம்ம அப்புறம் கூட உணர்ந்து கொள்ளலாம். ஆனா அந்த பயனை உணர்வதற்கு முன்னால் ஒரு விஷயம் நடக்கணும். என்ன அப்படின்னா பழி செல்லும் வல்வினை பற்றறுத்து ஆங்கே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வல்வினை பற்றறுத்து ஆங்கே எப்படி பற்ற அறுக்க முடியும்? இது நம்ம நடக்கிறதா? நம்ம கையால நடக்கிறதா? நம்ம நினைச்சா நடக்கிறதா? ஏன் எவ்வளவு வையம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஒண்ணுலன்னு தப்பிச்சா இன்னொன்னுல வந்து மாட்டிப்போம் இல்லைங்களா? என்ன பண்ணுவோம் நம்ம? நான் சினிமா பார்க்க மாட்டேன், அது பேட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். ஆமா பேட் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போக ஆரம்பிப்போம். அது ரொம்ப நல்லதுன்னு நம்மளே நினைச்சுப்போம். ஆனா அங்கேயும் கோயில போய் வெடி ஓக்க ஆரம்பிப்போம். அங்கேயும் கோயில போய் கதை பேச ஆரம்பிப்போம். இந்த கோயில தப்பிச்சு அந்த கோயில போய் மாட்டுவோம். அந்த கோயில தப்பிச்சு அப்புறம் இல்ல அப்போ வெள்ளாச்சி கோயிலுக்கு போனா வம்பு பண்றோம், கோயில் வம்பு பேசுறோம், வீட்லயே உட்காரோம். வீட்டுல உட்காந்துட்டு அந்த இடத்துல அங்கிருந்து ஒரு புது வம்ப மனசு தேடும். இந்த மனசு இருக்கு பாருங்களா, அவ்வளோ பொல்லாது. அப்போ அந்த இப்படி ஒரு குழியில இருந்தா தப்பிச்சு 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 வந்துகிட்டே இருப்போம். ஆனா குழிக்குள்ளதான் எப்பவுமே இருப்போம். அப்ப அதை அறுக்கணும். அதுதான் சொல்றாரு. பழி செல்லும் வல்வினை பற்றறுத்து ஆங்கே அப்படிங்கிறாரு. அது எப்படி நடக்கிறது அப்படின்னா அதுதான் சொல்றாரு. பழி நடப்பார்க்கு பரவலுமாமே அப்படின்னு பொண்ணு சொன்னாரு. அப்போ அந்த பரவெளியில் அந்த பறவை இருக்கின்ற அந்த பேரொருளை பற்றி கொண்டு பரவுறதுன்னா என்ன? விரிந்து செல்லுதல், பறந்து செல்லுதல், வியாபிக்கிறது. அப்ப எப்ப வியாபிக்கும் அப்படின்னாக்கா இந்த ஒரு அறைக்குள்ள நம்ம ஒரு நல்ல
பத்தி ஏற்றி வைக்கிறோம், ஒரு தசாங்கம் ஏற்றி வைக்கிறோம். அந்த அறையினுடைய கதவு மூடி இருக்கும் வரை அந்த தசாங்கம் என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயேதான் அந்த ஸ்மெல் இருந்துகிட்டு இருக்கும். நீங்க உடனே போய் அந்த கதவை திறந்து வைங்க, ஜன்ன கதவெல்லாம் திறந்து வைங்களேன், ஒரு சாம்பிராணி போட்டுருக்கீங்க, அந்த சாம்பிராணியோட மனம் அந்த அறைக்குள்ளேயே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இதை திறந்து வைப்போம், கதவை திறந்து வைப்போம். ஜன்னக்கதவை திறந்து வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அந்த சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் அத்தனை இடங்களிலும் அந்த சாம்பிராணியும் அந்த மனமும் பரவி நிற்கும். அப்ப என்னது, இந்த உடல் தாண்டி நான் இந்த உடல் அல்ல, இந்த ஸ்துலம் அல்ல அப்படின்னு நம்ம நினைச்சு அந்த பரவெளியில் பறந்து நிற்கும் பொழுது, நானும் உள்ளே இருக்கக்கூடிய இந்த மூச்சும் வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆகாயமும் ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு நம்ம அனுபவபூர்வமா அந்த இடத்துல பறந்து நிற்கும் பொழுது, நீங்க நம்ம அங்கேயே நிலைச்சு நிற்க வேண்டாம், நிலைச்சு நின்று அப்புறம் இந்த உடம்பே தேவையில்ல. அந்த அந்த உணர்வை பெற்று நாம் மீண்டும் திரும்பும் பொழுது நம்முடைய வினைகள் அற ஆரம்பித்து விடும். அதான் சொல்றாரு, பழி நடப்பார்க்கு பரவலுமாவே. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அது அங்கிருந்து நம்ம வினை இருக்கக்கூடிய செயல்தான். அதுக்கப்புறம் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அந்த மனசு இறைவனை பற்றி கொள்ள துவங்குமானால் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் இறைவனுடைய பாதத்தை பற்றி கொள்ளுதலாக மாறுமே தவிர நம்முடைய வினையை பற்றி கொள்ளுவதாக மாறாது. அதனாலதான் சொல்றாரு, வல்வினை பற்றறுத்து ஆங்கே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வழி சென்ற மாதவம் வைகின்ற போது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நம்ம இப்ப பேசணும் பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணினாலும் அது இறைவனுடைய செயல் அப்படின்னு. படுத்தாலும் தூங்கினாலும் எந்திரிச்சாலும் சமைச்சாலும் பேசினாலும் மூச்சு விட்டாலும் அது அவனுடைய செயல், அவனாகவே நாம் நின்று செய்கிறோம். இதுல இன்னும் கூட ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வு வருங்க. இந்த மாதவம் வைகின்ற போது அப்படின்னா, அந்த மாதவத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்காரு, மாதவர் எல்லாம் மாதேவன் பிரான் என்பர் அப்படின்னு. அந்த மாதவம் எதுன்னு சொல்லும்போது நம்ம பேசணும் அன்னைக்கு. அப்போ அத்தகைய மாதவம், இந்த மாதவம் வரும்போது நமக்கு இன்னொரு ஒரு உணர்வு வரும். என்ன வரும் அப்படின்னாக்கா, நான் தான் இப்போ நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கிறேங்களேன். நான் சக்தி அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன், நான் லலிதை அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அப்போ என் மனசுக்குள்ள நான் அப்படியே நினைச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பேன். நான் தான். அப்போ சக்தி சமைக்கிறா, சக்தி சாப்பாடு போடுறா, சக்தி இது பண்றா. அப்போ கோவப்படும் போது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும், அப்போ நான் இப்ப கோவப்படுறேனே, அப்ப யாரு அப்படின்னா, நான் ஒண்ணு சொன்னேன், நான் சண்டி அப்படின்னு நினைச்சுப்பேன். சண்டி என்ன பண்ணுவா, அப்படிதான் கோவப்படுவா, அதனால நான் சண்டி அப்படின்னு நினைச்சுப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப துக்கமா ஒரு மனசுல ஒரு பாரம் வந்துருச்சு அப்படின்னா, எதுக்கு லலிதைக்கு எப்படி பாரம் வரும், வரவே வராது. அப்புறம் எப்படி நம்ம இந்த மனசுக்குள்ள எப்படி பாரம் உட்கார்ந்துக்குது அப்படின்னா, இந்த உலக துன்பங்களை நினைத்து வருந்தக்கூடிய தூமாவதியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு நினைச்சுப்பேன். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலயும் ஒரு பேங்கிங் வேலை பார்க்கும்போது நான் தனலட்சுமி அப்படின்னு நினைச்சுப்பேன். இல்ல அபிஷியலா ஒர்க் பண்ணும்போது நான் தைரியலட்சுமி நினைச்சுப்பேன். இப்படி நம்ம 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 செயல்கள் எல்லாமே இறைவனுடைய செயல் அப்படின்னு அந்த வெளியில நம்ம பறக்கும் பொழுது அது வேற ஒரு அனுபவங்க. இது நம்ம நினைக்கிறது இல்ல, இது நம்ம ஆரம்பத்துல அப்படி நினைக்கிற மாதிரி தோணும். ஆனா அது that will soften many things. நம்ம நிறைய விஷயங்கள ஒரு தேவையற்ற ஆசை உள்ளுக்குள்ள வரும்னா, எப்படி லலிதைக்கு இப்படி ஒரு ஆசை வரும் அப்படின்னு நம்ம தோணுனோம்னா, ஏன் இந்த ஆசை வருது அப்படின்னு அந்த ஆசை தோணும் போது டக்குன்னு புடிச்சிட முடியும் நம்மளால. சோ அதுதான் இந்த வினை அறுக்கின்ற வழி. அதனாலதான் சொல்றாரு, வழி செல்லும் வல்வினை பற்று அறுத்து அங்கே. அதுக்கு முதல்ல பற்று அறுக்கணும். எதோடு கூடிய பற்று, முதல்ல தன்னோடு கூடிய பற்று, இந்த உடம்போடு கூடிய பற்று. அந்த பற்று அறுக்கிறதுக்கு முன்னாடி இதுவும் இந்த பற்றும் பல அடுக்குகள்ல இருக்கு. ஒண்ணு ஆசைகளோடு தோன்றக்கூடிய பற்று, அதற்கு பிறகு தன்னை சுற்றி இருக்க மனிதர்களோடு கூடிய பற்று. இந்த ஆசையை கூட அறுத்துடலாம். நான் கேக் சாப்பிட மாட்டேன், நான் தேவையில்லாத சாப்பிட மாட்டேன், தேவையில்லாத வாங்க மாட்டேன், தங்கம் வாங்க மாட்டேன், பட்டு வாங்க மாட்டேன், இந்த மாதிரி அது கூட நம்ம ஓரளவுக்கு ஒரு கட்டத்துல வந்துரும் அது நமக்கு. ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த பற்று இருக்கு பாருங்களேன், அது அறுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அத கூட அறுத்துடலாம், அவனுங்க தொந்தரவு பண்ணாங்க, இல்ல நான் பெரிய ஞானவான், ஞானத்தின் பார்வையில் நின்று நான் எல்லாரையும் சமமா பாக்குறேன், அவங்களோட பற்று அறுத்துட்டேன்
அத கூட ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஆனா இந்த தன்மேல் இருக்கக்கூடிய பற்று இருக்கு பாருங்களேன், அத அறுக்கவே முடியாது. அப்ப அந்த பற்றும் அறுக்கணும். இந்த தன்மேல் இருக்கக்கூடிய பற்று அறுத்த பிறகும் பற்றுக்கள் இருக்கும். இந்த இந்த ஆத்மாவினோடு இருக்கக்கூடிய பற்றும் இந்த உடம்போடு இருக்கக்கூடிய அந்த பசையும் அறுக்கணும். அதெல்லாம் தான் இந்த ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் அம்மா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நம்ம கொண்டு வர வேண்டி இருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் தாண்டறது ரொம்ப கஷ்டம். இந்த பற்றையும் நம்ம பல அடுக்குகள்ல அந்த பற்றை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அத்தனை பற்று அறுத்து அங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டுட்டு அப்படின்னாக்க அந்த வல்வினையாருடைய அந்த அந்த வல்வினைகளினுடைய திறம் அப்படின்னா அந்த வழி, அந்த பலன், அந்த முயற்சி, அததான் திறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாத்தையும் விட்டுறலாம். வினை எடுத்தாச்சுன்னா இந்த இந்த இடம் ஆட்டோமேட்டிக்கா திறம் விட்டுட்டு அப்படின்றாரு. அப்ப அது தன்னால நகர்ந்து போயிடும். அந்த இடத்துல நம்ம ஒன்னும் முயற்சி பண்ண வேண்டாம். அப்ப என்ன நடக்கும்? நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? வல்வினையை விட்டு விட்டு நம்ம வினை அறுக்க முயற்சி செய்கிறோம். அதெல்லாம் இல்ல. முதல்ல வினை அறுத்துட்டா பின்னாடி இருக்கிறது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஞானி சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்மளால கோபப்படாம மற்றவர்கள் மேல் அதாவது அன்பு காட்ட முடியாது நம்மளால. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோபப்படாம இருக்க முடியும். அப்படி இருந்துட்டாலே அன்பு தன்னால வந்துரும் அப்படின்னு. அது ஒரு பெரிய சிறப்பு. அப்ப அந்த மாதிரி நம்ம வினை அறுத்து விட்டால் வல்வினை ஓடி போயிடும். இல்ல நம்ம வல்வினையை நிப்பாடுறோம்னா ஒரு வல்வினையில இருந்து இன்னொரு வல்வினைக்கு தான் நம்ம போவோம். அப்ப எதை செய்யணும் முதல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல காமிச்சு தராரு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா உழி செல்லி உம்பர் தலைவன் முன்னே. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோம். தடையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? நேரா நம்ம அவன் முன்னாடி போய் நின்று விடுவோம். உம்பர் தலைவன் முன்னே அப்படின்னா எல்லோருக்கும் அவன் தான் தலைவன். அப்ப எனக்கும் அவன் தான் தலைவன் அப்படின்னும் எடுத்து வச்சிடலாம். இல்ல நானே அந்த தலைவனோடு அவனோடு இருக்கக்கூடிய அந்த தன்மையை அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு நானே இறைவன் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப நான் இறையின் ஒரு பகுதி அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், அதையும் நம்ம அடையலாம் அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு மந்திரம் இது. ஆக எதை முதல்ல பண்ணணும், எதை அது பண்ணினா என்ன நடக்கும், அது நடந்தா என்ன நடக்கும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படி ஒரு ஒரு ப்ராசஸ் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமான மந்திரம். இதை நம்ம பல அடுக்குகள்ல புரிஞ்சுக்க முடியும். அதுல நான் ஒரு சில அடுக்குகளை இங்க நான் பேசியிருக்கோம். நம்ம இன்னும் உள்ள போக போக பல விஷயங்கள் நமக்கு புரிபடும். அத்தகைய ஒரு பேர் அனுபவத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றிங்கம்மா. மிக அருமையம்மா, மிக அருமை. மாதவமான அதுக்கான விளக்கம் மிக அருமையம்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1549வது திருமந்திரம். தீவினை விட்டாருக்கு தேவன் எதிர்ப்படுவான். திருமந்திரம். வழி சென்ற மாதவம் வைகின்ற போது பழி செல்லும் வல்வினை பற்றறுத்து ஆங்கே வழி செல்லும் வல்வினையார் திறம் விட்டிட்டு உளி செல்லில் உம்பர் தலைவன் முன் ஆமே. அருமையான திருமந்திரம். முன்னே கூறப்பட்ட சன்மார்க்க நெறிமுறைகளை பின்பற்றி அகத்தவம் கைகூடுகிற போது பழி பாவங்களை செய்ய தூண்டும் கொடிய வினைகளான பாசத்தை பற்றை விட்டொழித்து இத்தீய வழி செல்லும் தீவினையாளர்கள் சேர்க்கையையும் விட்டு விலகி சன்மார்க்க வழி சென்றால் தேவர் தலைவன் சிவ பரம்பொருள் நம்மை எதிர்கொள்வான். மாதவம் பெரிய தவம், அகத்தவம் வைதல், நிலை பெறுதல், கைகூடுதல், சித்தியாதல், பழி கூறும், பழிக்கப்படும், பழிவழி சொல்லும், திறம் சேர்க்கை, உளி இடம், சன்மார்க்கம், உம்பர் தேவர். கழக வெளியீட்டில் சிவபெருமானை அடைதற்குரிய நன்னறி மாதவம் இருக்கின்ற போது புன்னரிக்கண் செல்லும் கொடிய வினையின் பற்றறுத்து செல்லாமல் அப்புன்னரியின் வழியை செல்லும்
கொடு வினையார் சார்பை விட்டு அகன்ற நன்னெறிக்கண் சென்றால் தேவதேவனாய் மூவர் கோனாய் விளங்கும் முழுமுதற் தலைவனாம் சிவபெருமான் அப்பொழுதே முன்னின்று அருள்வன். பழி செல்லும் நிந்தனை பரவுகின்ற ஆங்கே வழி அந்த நிந்தனை பரவும் வழியான பிற மார்க்கம் வழி செல்லில் சன்மார்க்கத்தில் சென்றாள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்குங்களா? இந்த கேட்கலாம். அர்த்தநாரி ஐயா இருக்காருங்க. ஆ இருக்கிறாரு. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. இல்ல யாராவது ஏதாவது கேக்குறாங்களான்னு கேட்டுடலாம் கௌரிமா. அப்புறமா சொல்லுங்க. கேள்வி இருந்தா கேட்கலாம். கருத்து இருந்தாலும் சொல்லலாம். நன்றி. வாங்க ஐயா. ஆரம்பிக்கலாம். நன்றி. இந்த வல்வினை அப்படிங்கிற ஒரு தொடர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப, இந்த வல்வினைங்கிறத பிரிச்சோம்னா வலிமை கூட்டல் வினை அப்படின்னு வரும். நம்ம இந்த பக்தி இலக்கியத்துலதான் வல்வினை அப்படின்னு சொல்றோமா அப்படின்னு பார்த்தா சிலப்பதிகாரத்திலேயே இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்வார் அப்படின்னா, இந்த பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய உசுறு போயிடும். எப்ப போகுது அப்படின்னா, அதாவது ஆராயாமல் தீர்ப்பு சொன்னதுனால அவனுடைய உயிர் போயிடும். அந்த உசுறு போன உடனே இளங்கோவடிகள் அதுக்கு ஒரு வரி சொல்லியிருப்பாரு. இப்ப அவ ஆராயாமல் தீர்ப்பு சொன்னார் பாருங்க, அதுதான் வல்வினை அப்படிங்கிறது. அதாவது நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிந்திச்சுதான் செய்யணும். காலம், இடம் இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம செய்யணும். அப்படி சிந்திக்காமல் அவசரமாக வேகமாக செய்யற எதுவுமே அது வல்வினையாதான் முடியும். அதனாலதான் அது இளங்கோவடிகள் சொல்லுவாரு, வல்வினை வளைத்த கோலை. அந்த செங்கோல் அப்படிங்கிறது வளைந்ததற்கு காரணம் வல்வினை அப்படிங்கிறது. அந்த வல்வினை வளைத்த கோலை, அந்த கோல் நிமிர்ந்துச்சான் அப்பவே. எப்படி நிமிர்ந்தது அப்படின்னு கேட்டா, வல்வினை வளைத்த கோலை செல்லுயிர் தந்து நிமித்தினான் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்ப நமக்கும் வல்வினை இருக்குது. இந்த வல்வினை அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நோய் தான் காரணம். அது என்ன நோய் அப்படின்னா, பிறவி நோய் அப்படிங்கிறது. இந்த பிறப்பு நம்ம சைவ சமயத்தின் பிரகாரமும் பொதுவாகவே இந்து மதத்தினுடைய பிரகாரம் படி பார்த்தோம்னா, இந்த பிறவி நீங்க வேண்டும் அப்படிங்கிறது. பிறவி நீங்கினால் நம்ம எங்க போவோம் அப்படின்னா, உம்பர் தலைவனுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு என்ன பேருன்னா சாயுச்சியம் அப்படின்னு பேரு. சாலோபம், சாமீபம், சாரூபம், இந்த இடத்துக்கெல்லாம் போனா பிறவி வாய்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நான் சொல்லல, நம்முடைய ஞானிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா சாயுச்சியத்துக்கு போகும்போது போன அந்த ஆத்மாவுக்கு பிறவி கிடையாது. இந்த சுந்தரர் திருவஞ்சி களம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்து அந்த வெள்ளை யானையில போகும்போது தானியனை முன்படைத்தான் அப்படின்னு சொல்லி நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு ஒரு தேவார பதிகம் ஒண்ணு பாடியிருப்பாரு. அதுதான் சுந்தரருடைய பதிகத்துல நிறைவான பதிகம், 100வது பதிகம். அதுதான் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. தானியனை முன்படைத்தான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படின்னு வரும். அதுல கடைசி பாடல், நிறைவான பாடல்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இனிமேல் இந்த கடல், இந்த அலை, இறைவன் இதெல்லாம் நான் பார்க்க முடியாது. ஏன்னா நான் போறது சாயுச்சிய பதவி. அதனால நான் இனிமேல் பார்க்க முடியாது அப்படிங்கிறத அஞ்சப்பருக்கு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ அஞ்சப்பருங்கிறது சிவபெருமானுடைய பேர் தான். ஆனா இந்த தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நிறைய அசைவ ஹோட்டல் இருக்கும் அஞ்சப்பர் அப்படிங்கிறது. ஓ அஞ்சப்பரே வந்து சிவபெருமானுடைய பேரு அப்படிங்கிற அந்த தேவார பதிகத்தை பார்க்கும்போது புரிஞ்சு. ஏன்னா நேற்று ராத்திரி முழுக்க நான் தேவாரம் கேட்டுட்டு இருந்தேன். அதுல வந்து அந்த சுந்தருடைய பதிகத்துல சொல்லியிருப்பாரு. அதனால நம்ம வல்வினை அப்படிங்கிறத விட, வல்வினை நீங்கணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பற்று, இந்த உலகியல் பற்று அப்படிங்கிறத விடணும். ஆனா முழுமையா விட்டுற முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து நம்ம விலகணும். கொஞ்சம் கொஞ்சமா விலகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உணர்வு அப்படிங்கிறது வேணும். அந்த வல்வினை அப்படிங்கிற விடுவதுதான் வழி அப்படிங்கிறது. அப்படி விட முடியாமல் போனால் அந்த வழி, அந்த 2 எழுத்து சொல்லுல இருக்கு பாருங்க, எழுத்து அது மாறிடுங்க. விட்டா வழி, விடலைன்னா பழி. அதனால வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு அப்படிங்கிற அந்த தன்மைக்கு ஆத்மா வராம இருக்கணும் அப்படின்னா அந்த வல்வினையை விடுவது ஒன்றுதான் வழி. அது என்ன சொல்லுவாங்கன்னா துணையோடு அல்லது நெடுவழி போகேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப அந்த வல்வினை விடுவதே நெடிய வழிதான். அது ரொம்ப கஷ்டம் வினையை விடுறது அப்படிங்கிறது, அது அனுபவத்துல புரியும். அப்படி விடுவதற்கான வழியில நமக்கு ஒரு துணை கண்டிப்பா வேண்டும் அப்படிங்கிறது. அந்த துணை யாரு அப்படின்னா இறைவன் தான். இந்த இறைவன் வந்து நம்முடைய தாயை காட்டிலும் நமக்கு வந்து துணையாக இருக்கக்கூடியவன். இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம அம்மா வந்து நமக்கு ஏதாவது எவ்வளவுலாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நமக்கு மேல கோவப்பட்டா என்னைக்காவது சொல்லுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனா இறைவன் அந்த மாதிரி செய்யறதே கிடையாது. இந்த வினை இருக்குல்ல, இத வந்து அனுபவத்தாலதான் விட முடியும். அப்படி வினையை அனுபவிக்கும் போது இறைவனும் நம்மோட இருந்து அந்த வினைய அனுபவிக்கிறான். இறைவன் வினை செய்யல, ஆனா நம்முடைய ஆன்மாவோட இருந்து அந்த வினைய அனுபவிக்கிறான். குழந்தைக்கு நோய் வந்துரும். அப்படி நோய் வரும்போது அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியாத மருந்த அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா சாப்பிட்ட பிறகு அதன் மூலமா, அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தையோட நோய் தீரும். அதே மாதிரிதான் இறைவன் வந்து நம்மோட இருந்து அந்த வினையை அனுபவிச்சு அந்த வினையிலிருந்து நம்மள வந்து காப்பாத்துவாரு. அதனாலதான் மாணிக்க வாசகர் சொல்லுவார்ல, தாயிற் சிறந்த, தாயை விட சிறந்த அப்படின்னு சொல்ல, தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. தயானா அந்த பரிவு அப்படிங்கிறது. அதனால வந்து நம்ம வந்து எல்லார்கிட்டையும், எல்லா உயிர்களிடத்திலும் நம்ம பரிவோட இருந்தோம்னா இறைவன் நம்ம கிட்ட பரிவோட இருப்பாரு. அப்ப வினையிலிருந்து அந்த பிரிவு அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். இந்த வினை எப்ப பிரியுதோ அப்ப நம்ம இறைவனோட போய் சேர முடியும் அப்படிங்கிறது தான். அதனால ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு திருமந்திர பாடல், நான் வந்து நேற்று நிறைய தேவாரம் கேட்டேன், ஆனா எதையும் மனப்பாடம் பண்ணல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு 2 பாட்டு இருக்கு. அத நீங்க என்ன பண்ணா, அபிராமி அந்தாதியோட 15வது பாடல் அது. ரொம்ப நல்ல பாட்டு, எல்லாமே நல்ல பாட்டு தான். இந்த நேரத்துக்கு இது நம்ம சிந்திக்கிறதுக்குரிய பாட்டு. தன்னலிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். இந்த மாதவம் அப்படிங்கிறது பல கோடி தவங்கள் செஞ்சாதான் அது மாதவமா நமக்கு வந்து அது வலிமை பெறும். அந்த தவம் எப்ப வலிமை பெறுதோ அப்ப வினை நீங்கிடும். தன்னழிக்கு, தன்னழி அப்படின்னா குளிர்ச்சியான கருணை உடையவள் அம்பாள் அப்படிங்கிறதுனால வைணவத்துல தாயார் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார்.
தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடும் அன்றோ. பண்ணளிக்கும் சொற்பரிமலை யாமலை பைங்கிளியே. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாலும். சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர். சிவ சிவ என்ன சிவகதி தானே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீரடியாரெல்லாம். ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய். நன்றி. மிக அருமை. அற்புதமா இருந்துச்சு. நீங்க கேட்டு சொன்ன விஷயங்களும் சரி, ஓதின விஷயங்களும் சரி, மிக அருமை. மிக்க நன்றிங்க. வாங்க ரத்னகுமாரையா, நிறைய செஞ்சுருக்காங்க. நன்றிங்க. நன்றிம்மா. நன்றி அர்ச்சனை. நிறைவு செய்து கொள்வோம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி என்ற மறைபொருள் சொல்லினேன் என்றும் காலை எழுந்து கருத்தெறிந்து ஓதினேன் ஞான தலைவனை நன்னுவர் என்றும் கூறிய திருமூலரின் கூற்றுக்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் செவி கொடுத்து சிறப்பித்த மேன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளாம் ஆன்ம சுவாசம் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.